எங்களை அரசியலாக்குறாங்க, எங்களை வச்சு அரசியல் பண்றாங்க. ஆட்டோ தொழிலாளிகள் டிகிரி முடிச்ச பையனுக்கு நீங்க என்ன வேலை கொடுக்குறீங்கன்றது இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல்வாதி கேள்விக்குதான். வேற தவறான வழிகளுக்கு போயிடக்கூடாது, ஆனா தொழில் பண்ணணும். அவங்களுக்கு தெரிஞ்சது வாகனம் ஓட்டுற ஒரு தொழில் தான். அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆட்டோ தொழில் பார்த்துட்டாங்க. நானும் அந்த மாதிரி ஆட்டோ தொழிலுக்கு வந்ததுனால சொல்றேன். பேரு தங்க செந்தில்குமார் சார். மதுரை அந்த பசுமலையில தான் சார் நான் இருக்கேன். எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? ஒரு 13 வருஷமா 14 வருஷமா இந்த ஸ்டாண்ட்ல தான் சார் ஓட்டுறேன். நான் வந்து ஒரு டிகிரி ஹோல்டரு. என்னோட தொழில்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ தான் எனக்கு இத்தனை வருஷமா கை கொடுத்தது. இப்ப கொஞ்சம் காலமா கொஞ்சம் எங்க தொழில ரொம்ப டல்லா இருக்கு சார். கை ரிக்ஷால ஆரம்பிச்சது, அப்புறம் ஆட்டோ ரிக்ஷாவா மாறிச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ ரிக்ஷால போட்டிகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லாத நிறைய இளைஞர்கள் வந்து எல்லாருமே ஆட்டோ தொழிலுக்கு வர அரசாங்கம் வந்து முறையான வேலைகள் எல்லாத்துக்கும், அதாவது பள்ளிக்கூட படிப்பு வந்து +2 வரைக்கும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் படிச்சாங்கன்னா என்ன டிகிரி படிக்கணும்னு சொல்லி அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா டிகிரி முடிச்ச பையனுக்கு நீங்க என்ன வேலை கொடுக்குறீங்கன்றது இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல்வாதி கேள்விக்குதான். அதனால இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து வேற வழி இல்லாம தப்பு பண்ணக்கூடாது, வேற தவறான வழிகளுக்கு போயிடக்கூடாது, ஆனா தொழில் பண்ணணும். அவங்களுக்கு தெரிஞ்சது வாகனம் ஓட்டுற ஒரு தொழில் தான். அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆட்டோ தொழில் பார்த்துட்டாங்க. நானும் அந்த மாதிரி ஆட்டோ தொழிலுக்கு வந்ததுனால சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். காரணம் அரசாங்கம் போட்ட இலவச கட்டணத்தினால எங்களை மாதிரி ஆட்டோ தொழிலாளிகளுக்கு முதல்ல நலிவடைச்சு மேக்சிமம் இலவசம் லேடிஸ் அவங்க அதுல போயிடுறாங்க. எங்களுக்கு அதிகமா லேடிஸோட வருமானம் தான் அதிகமா வரும். ஆட்டோல அவங்க வந்து சீக்கிரமா வேலையை முடிக்கணும் அப்படின்னு அவங்க எங்கிட்ட வந்து ஏறுவாங்க. அது மட்டும் இல்ல சார், இப்ப ஓலா, ஊபர் அப்படின்னு நிறைய பிரைவேட் கம்பெனி எல்லாம் போட்டு எங்களுடைய தொழில வந்து ரொம்ப வாழ்வாதாரத்தை இறக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால எப்படின்னா அவுட்டு சவாரி ஒரு சவாரி கிடைச்சாலும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு 500 ரூபாய், ஒரு 400 ரூபாய் எங்களுக்கு வருமானம் கிடைச்சுன்னா எங்களை பொறுத்தவரை அது பெரிய காசு தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க 400 ரூபாய் 500 ரூபாய் தொழிலை பார்க்க முடியல. அதனாலதான் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு நாங்க ஏற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ஒரு காலத்துல உட்காந்துருக்கவங்களை தூங்குறவங்களை ஆட்டோல உசுப்பி எங்களை ஆட்டோ கூட்டிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க காலையில இருந்து 5 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நாங்க தூங்காம குளிச்சுட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு தொழில் வரல. பாருங்க வண்டி பூரா இன்னும் ஒரு 10 வண்டி வரும். நாங்க வரிசையில உட்காந்து யாராவது கூப்பிடுவாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எங்களுக்கு வந்து. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா எங்க தொழில வந்து நிறைய சூழல் கூட்டினாங்க. ஒரு ஆட்டோ வாங்குறதுல இருந்து அரசாங்கம் எங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கறது இல்ல, மானியம் கொடுக்கறது இல்ல. அப்படியே கொடுத்தாலும் அது வந்து அரசியல்வாதிகளுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் போயிட்டு அந்த மாதிரி உண்மையான ஆட்டோ தொழிலாளிகளுக்கு சேர்றது. சங்கங்கள் சந்தா வசூல் பண்றதோட அவங்க கடமையை முடிச்சுக்கிறாங்க. எந்த சங்கமும் வந்து ஆட்டோ தொழிலாளி கண்டிப்பாரு அவர் ஆட்டோ வாங்கி தரணும், அவருக்கு என்ன உதவி பண்ணணும், ஒரு நலவாரியம் போடாம இருக்காங்களா, அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு செய்யணுமா அப்படிங்கிற எந்த ஒரு வசதியுமே எங்களுக்கு கிடையாது. பேருக்கு சங்கங்கள் எங்களை அரசியலுக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த ஆட்டோ தொழிலாளியை வந்து பயன்படுத்துறாங்களே ஒழிஞ்சு மற்றபடி அவங்க வந்து எங்களுக்கு உண்மையான உதவிகள் எதுவும் செய்யறது கிடையாது. அதே போல இப்ப இந்த ஓலா தொழில்ன்ற மாதிரி நான் எந்த ஒரு நிறுவனத்தையும் பேர் சொல்ல விரும்பல. நிறைய தொழில்கள் வந்து எங்களை வந்து புரோக்கர் வேலை பாக்குறாங்க. அதாவது தொழில் எங்களுது, முதலீடு எங்களுது, நீங்க யார் எங்களுக்கு வந்து விலை நிர்ணயம் பண்றதுக்கு? ஏன் ஒரு பலசர கடைக்காரங்க வச்சு நீங்க விலை நிர்ணயம் பண்றீங்களா, இல்ல காய்கறி வியாபாரி வந்து போய் விலை நிர்ணயம் பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல. அவங்க மனசாட்சிக்கு விரோதம்லாம் வாங்குற பொருளுக்கு ஒரு லாபம் வச்சு கொடுக்குறாங்க. நாங்களும் மனசாட்சியோட தான் செயல்படுறோம். ஒரு தொலைவுக்கு போகணும்னா இன்னைக்கு வந்து பெட்ரோல், டீசல், கேஸ் என்ன கம்மியா விற்குதா? வாழ்வாதாரத்துல வந்து நல்லா பாத்தீங்கன்னா சார், எங்களுக்கு வந்து பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் ஏறுது, 15 நாளைக்கு ஒரு ஏறுது இறங்குது. ஆனா இறங்குறது வந்து வருஷத்துக்கு 2 தடவை இறங்குது. பெட்ரோல் விலை வந்து கூடுறது 4 தடவை 5 தடவை கூடும். ஆனா நாங்க கஸ்டமர்கிட்ட ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணோம்னா அவங்க வருஷம் 365 நாள் அந்த விலை தான் கொடுக்க தயாரா இருக்கும். அவங்களுக்கு நாங்க பேரம் பேச முடியாது. அவங்களுக்கு விலைக்கு தெரிஞ்சுல எங்களுக்கு அவங்களுக்கு ஆர்குமெண்ட் வரும். அதனால எங்க போனதான் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் விலை கொடுக்குறீங்களோ அதை நாங்க வந்து எங்களுக்குரிய நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும். ஆட்டோ மீட்டர் பொருத்தி ஓட்டணுங்கிற அரசாங்கம் ஒரு அனுமதி கொடுத்து நாங்க ஏத்துக்கிறோம். சரியான முறையான சர்வீஸ் சென்டர் அது கிடையாது. அந்த மீட்டர் முறையா நாங்க உபயோகப்படுத்தோம்னா இங்க இருந்து மெட்ராஸ்ல போய் பாருங்க, இல்ல ஒரு சிலர்கிட்ட போய் அந்த மீட்டர் இங்கேதான் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க அநியாயமான ரேட்டு வாங்க. இப்படி எல்லாம் தொழில நாங்க எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். உண்மையிலேயே சொல்றேன் சார், இன்னைக்கு சூழ்நிலையில ஆட்டோ தொழில் மிகவும் நலிவடைந்த தொழிலா இருக்கு. இந்த பிள்ளைங்களை நாங்க எப்படி படிக்க வைக்க முடியும்? பல குடும்பங்கள் வந்து பிரிஞ்சிருக்கு சார். பொருளாதாரம் இல்லாமையே இந்த ஆட்டோ தொழிலாளி ஒரு காலத்துல சார் தப்பு பண்ணவங்க, ஜெயிலுக்கு வந்தவங்க வாழ்வாதாரம் இல்லாம ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்ட்லயும் ஒரு படிப்பு இளைஞர் பாத்தீங்கன்னா 10 பேர் 15 பேர் அவங்கதான் இருக்காங்க. ஏன் காரணம் வந்து வேலை இல்ல. சரி வேலையில் தொழிலா பண்ணலாம்னா 3 பேருக்கு மேல ஏற்றுனா அரசாங்கம் ஒரு விதிமுறை போடுறாங்க. நாங்க சந்தோஷம், நாங்க கட்டாயம் ரூட் படி ஏத்துறோம்.
எங்களுக்கு ஒரு முறைப்படுத்தலாம், தொழிலை முறைப்படுத்தி கொடுங்க. அதை நீங்க பண்ணலையே. இதே கவர்மெண்ட் பஸ்ல நான் 41+2 1 போட்டுக்கீங்க, 42 பேரா நீங்க ஏத்துறீங்க. எத்தனை கவர்மெண்ட் பஸ் ஸ்டார்டிங்ல போறாங்க, அதுக்கெல்லாம் நீங்க வந்து முறையான இது பண்றீங்களா? எங்களை மட்டும் பிடிச்சி பயன் போடுறீங்க. எங்களுக்காக பேசக்கூடியதுக்கு வந்து எந்த ஒரு சங்கமோ இதோ முன் வரல. எங்களை அரசியலாக்குறாங்க, எங்களை வச்சு அரசியல் பண்றாங்க. கொஞ்சம் எங்க ஆட்டோ தொழிலாளிகள் இதுதான் சார் எங்களுடைய ஆதங்கம். நான் எனக்காக பேசல, எனக்கு பின்னாடி நிறைய ஆட்டோ டிரைவர் குடும்பங்கள் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கொரோனால எல்லாம் எங்களுக்கு உதவி பண்ண ஆள் இல்ல சார். இந்த கொரோனாவை நாங்க எப்படி தெரியுமா, ஆட்டோ தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். நகராத வீட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. எங்க பிள்ளைங்க குட்டிகளை நாங்க எப்படி தப்பிச்சிருப்போம்? ஒவ்வொரு நாளும் நாங்க ரத்த கண்ணீர் வடிச்சோம். அதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்ல சமுதாயத்துல. அதனால தயவு செய்து ஆட்டோக்காரங்க எல்லாத்துக்கும், முக்கியமா டிரைவர்களுக்கு ஒரு முறையான ஒரு அமைப்பை அரசாங்கம் ஏற்படுத்தி நீங்க எங்களை கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்கிருங்க. நாங்க எங்க ஆட்டோவையும் யாரும் தயார், நாங்க தயார் சார். எங்களுக்கு அரசு வேலை கொடுங்க. ஒவ்வொரு ஸ்டாண்டையும் நீங்க கையில வச்சுக்க. அப்படியெல்லாம் இங்க வந்து நல்லது தேர்வு தமிழ்நாட்டுல இன்னொரு தலைவர் பிறந்துதான் சார் வரணும். அதனால ஏழைகளை பத்தி நினைக்கணும், ஏழையா இருக்கக்கூடிய எங்களை மாதிரி படித்த இளைஞர்களை பத்தி நினைக்கணும், எதிர்காலத்தை பத்தி நினைக்கணும். நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி போக வேண்டியதுதான். ஆனா ஆட்டோ பாக்குற இடத்த ஆட்டோ தான் சார் பார்க்க, கார் பார்க்க முடியாது. ஒரு தந்துக்குள்ள போய் ஒரு முடியாதவரை போய் தூக்கிட்டு வரணும்னா நாங்க போய் தூக்கிட்டு வந்துருவோம். இந்த காலத்துல நாங்க தான் சார் 108, இன்னைக்குதான் 108 நல்லபடியா வந்திருக்கு. ஆனா எங்களை எல்லாம் மறந்துட்டாங்க மக்கள். எங்களுக்கு கிடைக்கிற ஒரு தன்மானம் என்ன தெரியுமா? ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஒரு சில பேர் மரியாதையா பேசுறாங்க. ஆட்டாக்காரன் வந்துட்டான், அவங்க சின்ன பிள்ளை முதல் ஒரு சில பேர் படிச்சவங்க அங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டாக்காரன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாம தான் சமுதாயத்தை தான் கட்டு. அதனால ஆட்டோக்காரங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்கு. அவங்ககிட்டயும் நம்ம ரெஸ்பெக்டா நடக்கணும். பேரம் பேசுறது ரொம்ப பேரம் பேசாதீங்க. ஒரு 10 ரூபா கூட கேட்பாங்க, அதிகமான ஒரு 40 ரூபா கூட கேட்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்துல 10 ரூபாயோ 40 ரூபாயோ பெரிய காசு இல்ல. நீங்க கார்ல போய் இறங்குனீங்கன்னா கேட்ட காசை முடிச்சுங்க சார். எவ்வளவு கிலோமீட்டர் வந்துருக்கு சார், இவ்வளவுதான் சார் சொல்றாங்க. அதே மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து பொதுமக்களும் இந்த அரசாங்கமும் ஆட்டோ தொழிலை நல்லபடியா போறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் சார். இந்த பேச்சு மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கலாம். ரொம்ப நன்றி சார்.